அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு 4 ப்ரெட் ஸ்லைஸை இதேமாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் ஆனியனை 2 எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பக்கோடாக்கெல்லாம் கட் பண்ணி வைப்போம் அது மாதிரி. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ட்ரையாக ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. அதனால நான் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கடலை மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்த்து நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படி வேணும் உங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. கடலை மாவும் அரிசி மாவும் அதுக்கப்புறம் உப்பு, முட்டை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் எதுனா செய்யலான்னா 2 உருளைக்கிழங்கு, 4 ப்ரெட்டு இது மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம இதை வச்சு எதுனா ஸ்நாக்ஸாக செய்திடலான்டா நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நடுவில் சொதப்பலானாலும் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட்டாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கடலை மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப் நான் ஃப்ரை பண்ணதை நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த சவுண்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் கிறிஸ்பியாக. பசங்களுக்கு மத்தியானம் சமைச்சிட்டு நம்ம வச்சுட்டு இருந்தால் ரெடியாக வச்சுருந்தா கூட அவங்களுக்கு பசிக்காது. அந்த ஈவினிங் டைமில் எங்கேருந்தா பசி வரும்னு தெரியாது. எதுனா இருக்கா, எதுனா சாப்பிட்றது இருக்கா, ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஏன்னா பசங்களுக்காக தான் இதில் உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணது. அது இல்லாமல் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.